ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பீட்டா டைப்ஸை பற்றி வீடியோஸ்லாம் போட சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம காமனான அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய டாப் 10 பீட்டாஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு டைப்பான பீட்டாஸு. ஸோ கைஸ், நான் வந்து கொளத்தூர் அக்வேரியம் ஷாப்பை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அங்கே பார்த்த பீட்டா டைப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ உங்களோட அக்வேரியம் ஷாப்பில் இதில் சில 1-2 பீட்டா டைப்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் எக்ஸாட்டிக் வெரைட்டியில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1வது இடத்துல இருக்கிறது வெயில் டெயில் பீட்டா. ஸோ வெயில் டெயில் பீட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த பீட்டா வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதோட டெயில் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ டார்சல் ஃபின் அண்ட் ஆனல் ஃபின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டெயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. சிலதுக்குலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அது ஸ்பைக்கி டெயில்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அதை வேறு விதமான பேர்லையும் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது. ஸோ ஏகப்பட்ட நேம் இருக்குது கைஸ் இந்த பீட்டாலேயே. ஸோ இந்த வெயில் டெயில் பீட்டா வாங்கி இருப்பீங்க, நீங்கள் அதை வளர்த்தி இருப்பீங்க. ஆனால் இது எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆஃப் மூன் பீட்டா. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஆஃப் மூன் பீட்டாவை வாங்கி வளர்த்திருப்பீங்க. ஆனால் இந்த மீன்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வாங்கி வளர்க்குறதே இந்த ஆஃப் மூன் பீட்டாவை தான். ஸோ நம்பர் தேர்ட் பார்த்தோன்னா ஓவர் ஆஃப் மூன் பீட்டா. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபுல் மூன் பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ கைஸ், இந்த ஆஃப் மூன் பீட்டா ஃபுல் மூன் பீட்டாவில் டிஃப்ரென்சேஷன் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு டிஃப்ரென்சேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லோரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து டெயில் 180 டிகிரியில் இருந்தால் இது வந்து ஓவர் ஆஃப் மூன் பீட்டாவும், அதுவே இதோட டெயில் 180 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது வந்து ஆஃப் மூன் பீட்டாவும் சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த மீனை ஆஃப் மூன் ஃபுல் மூன்ற டிஃப்ரென்சேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த டைப்பை பார்க்கலாம். நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் இயர். ஸோ இதோட பெட்ரோல் ஃபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து எலிஃபண்ட் இயர்னு கூப்பிட்றாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீட்டா ஃபிஷ்ஷு, பட் ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸோ இந்த பீட்டா ஃபிஷ்ஷும் நம்ம காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். நம்பர் 5th பிளேஸில் இருக்கிறது பிளக்கார்ட் பீட்டா. ஸோ கைஸ், பிளக்கார்ட் பீட்டா தான் இந்த பீட்டாலேயே கொஞ்சம் ஹெல்த்தியான பீட்டான்னு சொல்லலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சின்ன ஃபின் இருக்கனால அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீந்த தேவையில்லை, ஈஸியாக நீந்திடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பிளக்கார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளக்கார்டுன்ற பேருக்கு சைனீஸோ தாயோ, ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் தான் அதுக்கான அர்த்தம். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது க்ரௌன் டெயில் பீட்டா. ஸோ கைஸ், இந்த க்ரௌன் டெயில் பீட்டாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பீட்டா மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்து அக்வேரியம் ஷாப்பில் கிடச்சிரும். ஸோ க்ரௌன் டெயில் பீட்டாஸும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதோட டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸில் அப்படியே குச்சி குச்சியாக நீட்டியாக இருக்கும். ஸோ அது பார்க்க க்ரௌன் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து க்ரௌன் டெயில் பீட்டான்னு சொல்கிறாங்களான்னு தெரில. ஸோ நல்லா ஒரு சூப்பரான பீட்டா. இதே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது ஏலியன் பீட்டா. ஸோ கைஸ், இந்த பீட்டாஸ்லாம் ரொம்ப ரேராக தான் அக்வேரியம் ஷாப்லலாம் பார்க்க முடியும். பட் நான் வந்து கொளத்தூர் மார்க்கெட்லேயே ரொம்ப ரேராக தான் இதை பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வச்சிடலாம். ஸோ இது வந்து காமனாக பார்க்க முடியாது, பட் எப்பயாச்சும் அக்வேரியம் ஷாப்பில் இந்த மாதிரி பீட்டாஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதுலேயே ஃபுல் மூன் ஆஃப் மூன்லாம் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறது டபுள் டெயில் பீட்டா. ஸோ கைஸ், டபுள் டெயில் பீட்டாலேயே ஃபுல் மூன் பீட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெயிலே டபுள் டெயில் இருக்குது. அப்புறம் பிளக்கார்டில் டபுள் டெயில் இருக்குது. டம்போ இயரில் டபுள் டெயில் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட டபுள் டெயில் பீட்டாஸ் இருக்குது இதிலே வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ டபுள் டெயில் பீட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம் காமனாக. ஏன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அக்வேரியம் ஷாப்பில் கண்டிப்பாக ஃபுல் மூன் நடுவில் ஒரு டபுள் டெயில் பீட்டா இருக்கும். ஸோ நானும் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது ரோஸ் டெயில் பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், எனக்கு வந்து பீட்டா வெரைட்டிலே கொஞ்சம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரோஸ் டெயில் பீட்டா தான். அதிலே டம்போ இயர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ரோஸ் டெயில் பீட்டா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டிஃப்ரென்சேஷன் பண்ணிடலாம். அதோட டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளவரோட எட்ஜஸ் எப்படி கொஞ்சம் கசங்கி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமோ அது மாதிரி இதோட டெயில் அப்படி இருக்கிறதுனால இதை வந்து ரோஸ் டெயில் பீட்டான்னு கூப்பிட்றாங்க. ஸோ இதுவும் காமனாக அக்வேரியம் ஷாப்லலாம் பார்க்க முடியும். நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது க்ளோ பீட்டா. ஸோ கைஸ், க்ளோ பீட்டா வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த பீட்டா வேறு லெவலில் இருந்தது. ஸோ விலையும் அதிகமாக இருந்தது. பட் இப்போ இந்த பீட்டாவோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு.
ஸோ இந்த குளோபிட்டாலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செத்து போயிடுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அவள் தான் மறுக்கையாக ஈஸியாக டிசீஸும் வந்துடும். ஸோ இப்போ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபிட்டா அவ்வளோவா யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ அதோட மார்க்கெட்லேயும் பார்க்கறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் மார்க்கெட்டில் இந்த குளோபிட்டாலாம் பார்க்க முடியுது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ பீட்டாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானும் போட ட்ரை பண்ணுறேன். பட் அது வந்து ரொம்ப 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 பெருசாக போகுது. ஸோ அதனால் நான் வந்து போடல. ஸோ ஃப்யூச்சரில் போடுறேன். ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ண எனக்கு வந்து அதிகமான நேரங்கள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சின்ன வீடியோ ரெடி பண்ணதுக்கே எனக்கு வந்து 6 hours இல்லை 7 hours ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் எடுத்து தான் போடுறேன். ஸோ அதுக்காகவே லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ see you next video. Bye bye guys.